ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் அரை கப் மிதமான சூட்டில் இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதிலே வந்து 2.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட போகிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரலாம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இதில் வந்து 2 கப் மைதா போட்டிருக்கேன். பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். நான் வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து உப்பு போடல. சப்போஸ் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து நான் ஈஸ்ட்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒர்க் சர்ஃபேஸில் போட்டு நல்லா நீட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா பிசையணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரலாம் நல்லா பிசையணும். ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இதையும் இந்த மாதிரி கீழே டக்கின் பண்ண மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மேலேயும் லைட்டாக எண்ணெய் கோட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதில் டோனட் ஷேப்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி திரட்டிக்கலாம். ஓரளவுக்கு திக்காகவே இருக்கணும். இப்போது ஒரு ஷார்ப்பான கப் இருந்ததுன்னா அதில் வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன மூடி இருந்ததுன்னா அதை வச்சு உள்ளே வந்து ஒரு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். தட்டில் வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் இது ஒட்டாது.
நல்லா கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ டோனட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து மூடி போட்டு திரும்பி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வைக்க போகிறோம். ஸோ அந்த மூடி போடுற தட்டுலேயும் கொஞ்சமாக மைதா மாவு தடவி வச்சுக்கலாம். ஏன்னா இது ரைஸ் ஆகும்போது மேலே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைதா மாவு தடவி வச்சிட்டோம்னா ஒட்டாது. இதை வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் வரலும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. டோனட் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சிம்மில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஏன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், அதனால் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுங்க. ஒன்று ஒன்றா போட்டே பொரிச்சு எடுக்கலாம், அப்போ தான் நல்லா உப்பி வரும். டோனட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஒன்றுத்தில் வந்து நான் சாக்லேட் சாஸ் ஊற்றிருக்கேன், ஒன்றுத்தில் வந்து ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றிருக்கேன், இன்னொன்றுத்தில் வந்து நல்லா சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து கோட் பண்ணி எடுத்துட்டேன். 3மே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.